அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எடுத்த ஒரு நடவடிக்கையால் இன்றைக்கு பாகிஸ்தான் பயங்கரமான பிரச்சனைக்குள்ளாகி இருக்குது. இதனால் வேற வழி இல்லாமல் இந்தியாவிடமே கெஞ்சி கொண்டு கையேந்தி கொண்டு நிற்கிறது பாகிஸ்தான் அப்படிங்கிறத இன்றைய தலைப்பு செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. இது போக இந்திய பங்களாதேஷ் எல்லையில் ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று நடந்து கொண்டிருக்குது. அதையும் இன்றைய இரண்டாவது செய்தியாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண தட்டுங்க நண்பர்களே. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக பார்த்தோம்னா பாகிஸ்தானில் எங்கே திரும்பினாலும் பயங்கரமான பிரச்சனை. நீங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை எடுத்துக்கிட்டாலும் சரி, கில்கித் பல்டிஸ்தான் பகுதியை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த இரண்டு பகுதிகளிலையுமே மக்கள் பயங்கரமாக பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி வராங்க. அதில் பல இடங்களில் இந்தியாவுடைய கொடியை ஏற்றி நாங்கள் இந்தியாவோடு இணைய விரும்புகிறோம் அப்படின்லாம் வந்து பாகிஸ்தானியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்ததை பார்த்து பாகிஸ்தான் இராணுவமே ஆடி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அந்த சம்பவங்களை தொடர்ந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய பிற மாகாணங்களில் சிந்து மாகாணம், பலோச்சிஸ்தான் மாகாணத்துல எல்லாம் இப்போ பெரிய அளவில் போராட்டம் வெடிச்சு வருது நண்பர்களே. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்தியா எடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை தான். அது என்ன அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா? நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் எழுதுங்க. யாரெல்லாம் இதை சரியாக கெஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா வந்து சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம், கெப்ட் இன் அபேயன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதை வந்து வெறும் வாய் வார்த்தையால் சொல்லாமல் அதை கிரவுண்ட்லையும் நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போகிற அனைத்து நதிகள் மேலேயும் இருக்கிற டேமை எல்லாம் நம்ம அடைச்சி வச்சுருக்கிறோம். அது ஃபுல்லாகி வழிஞ்சுது, வெள்ளம் வர சூழ்நிலை இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நாம் அந்த டேமுகளை திறந்து விடுறோம். இது பத்தாது அப்படின்னு புதுசாக 4-5 டேம்களை இப்போ வேகமாக நம்ம கட்டிக்கிட்டு வரோம் நண்பர்களே. அதில் 2 டேம் வந்து முடியற தருவாயில் இருக்குது. கூடிய சீக்கிரம் அதை வந்து திறந்து வச்சுருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இது பத்தாதுன்னு போன வாரம் நாம் போட்ட வீடியோவில் கூட ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருந்தோம். அது என்னன்னா, செனாப் அப்படின்னு ஒரு நதி ஒன்று ஓடுது நண்பர்களே, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகுது. அந்த செனாப் நதி தான் வந்து இந்தியாவிலேருந்து ஆக அதிகமான நதிநீரை பாகிஸ்தானுக்கு கொண்டு செல்கிற ஒரு நதி. அந்த நதிக்கு அடுத்ததாக இன்னொரு நதி ஓடுது, பியாஸ் அப்படின்னு. அந்த நதியும் இந்தியாவில் தொடங்கி பாகிஸ்தானுக்கு தான் போகுது. பியாஸ் நதியில் வந்து அவ்வளவு தண்ணி இருக்காது. அதனால் இந்தியா இப்போ என்ன திட்டம் போட்டிருக்குது அப்படின்னா, இந்த செனாப் நதி எப்படி பாகிஸ்தானுக்கு ஆக அதிகம் தண்ணி கொண்டுட்டு போகிற நதி இருக்குது இல்லையா, செனாப் நதி, அந்த செனாப் நதியிலேருந்து இந்த பியாஸ் நதிக்கு தண்ணீரை கொண்டுகிட்டு போகிறது. ஆனால் இங்கே என்ன நடைமுறை சிக்கல் வருது அப்படின்னா, இந்த செனாப் நதிக்கும் பியாஸ் நதிக்கும் நடுவில் ஒரு பெரிய மலை இருக்குது. இந்த மலையை தாண்டி நீங்கள் எப்படி அந்த பக்கம் கொண்டுட்டு போவீங்க? அந்த பக்கம் கொண்டுட்டு போனால் தான் நம்முடைய காஷ்மீருடைய பிற பகுதிகளுக்கும், அதுக்கு பிறகு அங்கேருந்து பஞ்சாபு, ஹரியானா வரைக்கும் நாம் தண்ணியை கொண்டுட்டு போகலாம், பியாஸ் நதியில் தண்ணி இருந்தால். அதனால் இந்தியா என்ன திட்டமிட்டிருக்குது, இந்த செனாப் நதியிலிருந்து ஒரு பெரிய டனல் ஒன்று தோன்றது. இங்கேருந்து டனலை மலைக்குள்ளே எவ்வளோ 8.5 கிலோமீட்டருக்கு நம்ம டனலை போட்டு அந்த பக்கம் கொண்டு வந்து நாம் பியாஸ் நதியில் அந்த தண்ணியை விடுறது. செனாப் நதியில் எப்போதுமே தண்ணி நிறைய இருக்கும். அதனால் செனாப் நதியில் நாம் இப்போ ஒரு டேமும் கட்டியிருக்கிறோம். அந்த டேமுக்கு முன்னாடி இருந்து நம்ம தண்ணி எடுத்துக்கிறது. டேமில் தண்ணி தேக்கி வச்சுருப்போம்ல, அதில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் பியாஸ் நதிக்கு போய்கிட்டே இருக்கும். அதுக்கு கண்ட்ரோலே கிடையாது, ஃபுல்லாக தண்ணி அந்த பக்கம் போகும். இந்த திட்டத்துக்கு இந்தியா வந்து 2500 கோடிக்கு மேலே அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க நண்பர்களே. அந்த வேலைகளை இந்தியா தொடங்கிருச்சு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம்.
இப்படி இந்தியா என்ன பண்ணுது, பாகிஸ்தானுக்கு தண்ணீர் கொடுக்காம எல்லா தண்ணியையும் நம்ம டேம் வச்சு அடைச்சிக்கிட்டோம் அல்லது நாம் யூஸ் பண்ணிக்கிறோம், வேறு பக்கம் டைவர்ட்டும் பண்ணுறோம். ஏற்கனவே நிறைய வாய்க்கால்லாம் வெட்டி டைவர்ட்டும் பண்ணியிருக்கிறோம். இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாகிஸ்தானில் பெரிய அளவில் தண்ணி பஞ்சம் ஏற்பட்டிருக்குது. பாகிஸ்தானோட மாகாணங்கள் எங்கெல்லாம் ப்ரொட்டஸ்ட் நடக்குதுன்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? எது? பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், கில்கித் பல்திஸ்தானு, பலோச்சிஸ்தானு, இந்த பக்கம் சிந்து மாகாணம், இப்படி இந்த மாகாணங்களில் எல்லாத்துலேயுமே பெரிய அளவில் போராட்டங்கள் வெடிச்சிருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அங்கே தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறதான். அங்கே இருக்கிற ஆறுகளில் இப்பொழுது தண்ணி இல்லை. நாம் இந்தியாவிலிருந்து போகிற ஆறுகளுடைய பெயர்லாம் சொன்னோம்ல, அதெல்லாம் போய் பாகிஸ்தானில் சிந்து நதியில் கலக்குது. இந்த தண்ணியெல்லாம் போய் சிந்து நதியில் கலந்து அந்த சிந்து நதி தான் வந்து பாகிஸ்தானுடைய 80% விவசாயத்துக்கு தண்ணி வழங்குது. அது மட்டும் இல்லை, ஏர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும், அதாவது சிட்டியிலலாம் குடி தண்ணீர் வழங்குறோம்ல, அதுக்கும் இதில் தான் தண்ணி எடுக்கிறாங்க. இப்போது இந்த தண்ணீரை இந்தியா தடுத்துட்டதுனால விவசாயத்துக்கும் அவங்களுக்கு தண்ணி இல்லை. நிறைய நகரங்களில் குடிக்கிறதுக்கு இப்போ தண்ணி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் செய்தியே. இதனால் பயங்கரமாக வெகுண்டு எழுந்திருக்கிற பாகிஸ்தான் மக்கள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராகவும் இராணுவத்துக்கு எதிராகவும் இப்போ போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க நண்பர்களே. அது வந்து பயங்கரமான போராட்டமாக வெடிச்சிருக்குது. இந்த போராட்டம் கைமீறி போகிறத உணர்ந்த பிறகு தான் பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்திய அதிகாரிகள்கிட்ட எங்களுக்கு தயவு செஞ்சு உடனடியாக கொஞ்சம் தண்ணி விடுங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமாட்டிருக்குது, பாகிஸ்தானே இப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. குறிப்பாக விவசாயிகள்லாம் பார்த்தா அடுத்த ரவுண்டு விவசாயத்துக்கு நடவை தொடங்க வேண்டிய காலகட்டம் இது. ஆனால் தண்ணி இல்லாதனால யாருமே நடவை தொடங்க முடியாமல் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தானுடைய இந்த சிந்து மாகாணம் மற்றும் பலோச்சிஸ்தான் மாகாணத்துலலாம் முக்கியமான பொருள் எது விளைவிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அரிசி, பாஸ்மதி அரிசி. அதில் மெயினாக பாஸ்மதி அரிசி. இந்த அரிசி உற்பத்திக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னு உங்களுக்கே தெரியும். பயங்கரமாக தண்ணி இருந்தால் தான் அவங்களால அரிசி விளைவிக்கவே முடியும். இப்போ ஆற்றுலையே தண்ணி இல்லை, ஆறு வத்தி போய் கிடக்கிறதுங்கிறனால இந்த விவசாயிகள் எல்லாம் நெல்லை நடவு செய்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அவங்க தங்களுடைய விவசாய பணியவே தொடங்காமல் இருக்கிறாங்க. இது வந்து பாகிஸ்தான் பொருளாதாரத்தை பயங்கரமாக பாதிச்சிருக்குது. ஏன் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான ஏற்றுமதி பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி, பாஸ்மதி அரிசி உட்பட. இந்த அரிசி ஏற்றுமதியில் மட்டுமே பாகிஸ்தானுக்கு வருடத்துக்கு 93 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு வருமானம் வருது. இது எல்லாமே இப்போது கட் ஆயிருச்சு. இப்போ பாகிஸ்தானுடைய நெல் உற்பத்தி மற்றும் அரிசி ஏற்றுமதியுடைய தலையெழுத்து, அதனுடைய கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்குதுன்னா இந்தியா கிட்ட தான். இப்போ நெல்லை விளைவிச்சு நம்ம அரிசி ஏற்றுமதி பண்ணுறது மிக முக்கியமான ஒரு தொழில். அப்படின்னா எங்கெல்லாம் பாதிக்குது பாருங்க. விவசாயிக நெல்லை விளைவிக்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போனீங்கன்னா சிந்து மாகாணத்தில் மட்டுமே ஒரு 3 மாவட்டங்களில் மட்டுமே 500க்கும் மேற்பட்ட ரைஸ் மில்லுகள் இருக்குதான். அதாவது அந்த அளவுக்கு அங்கே நெல் விளையுதுன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ அந்த 500 மில்லில் கிட்டத்தட்ட 300 மில்லு மூடிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இனி அடுத்தது நெல் விளைஞ்சு வந்தால் தான் இந்த மில்லுகளுக்கெல்லாம் வேலையே. அதனால் மில்லுகளையே எடுத்து மூடிட்டாங்களாம். இப்படி மில்லுகளையும் மூடுறதுனால அந்த தொழிலாளர்களுக்கும் பாதிப்பு, விவசாயிகளுக்கும் பாதிப்பு, எல்லாருக்கும் பயங்கரமான அடி, சரியான அடி. இதையெல்லாம் தாங்க முடியாமல் தான் மக்கள் வந்து இப்போ ரோட்டுக்கு வந்து பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டங்கள் உச்சகட்டம் அடைகிறத உணர்ந்து பாகிஸ்தான் அரசு இப்போ எப்படியாவது இதை சரி பண்ணிடணும், என்னத்தை தின்னா பித்தம் தெளியுமோ அப்படிங்கிற லெவலில் பாகிஸ்தான் அரசு இருக்குது. அதனால தான் பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் இந்தியாவுடைய அதிகாரிகள்கிட்ட எப்படியாவது கொஞ்சமேனும் தண்ணி திறந்து விடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு பயங்கரமான சிக்கல் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கெஞ்சி கதறிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பாகிஸ்தானியர்கள் அப்படின்னு நமக்கு செய்திகள் எட்டி இருக்குது நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் இந்தியா வந்து தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து இறங்கி வருவதாக இல்லை. பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிரான இந்த தீவிரவாத நடவடிக்கைகளை நிறுத்துறது வரைக்கும் நாங்கள் இறங்கி வர மாட்டோம் அப்படின்னு
பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் உறுதியாக இருக்குது. இரண்டாவது செய்தியாக பங்களாதேஷ் செய்திக்கு வருவோம். இந்திய பங்களாதேஷ் எல்லையில் கடந்த சில நாட்களாகவே பயங்கர டென்ஷனாக இருக்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு பக்கம் இந்தியா ஃபென்ஸ் போட ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஃபென்ஸ் போடுற வேலையில் நிறைய இடங்களில் பங்களாதேஷ் அப்ஜெக்ட் பண்ணிச்சு, நீங்கள் போடக்கூடாதுன்னது. ஆனால் இந்தியா அதுக்கெல்லாம் அடிபணிகிறதா இல்லை, அதெல்லாம் அவன் வேலை பார்த்துருப்போம், என் இடத்துல நான் ஃபென்ஸ் போடுறேன் அப்படின்னு இந்தியா தொடர்ந்து ஃபென்ஸ் போட்டுக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நேற்று முன்தினம் பார்த்தோம்னா ஒரு பங்களாதேஷி இந்தியாவுக்குள்ளே ஊடுருவறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிற அப்படி அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. அவனை எச்சரிச்சிருக்கிறாங்க, இந்திய எல்லைக்குள்ளே வந்தீங்கன்னா நாங்கள் உன்னை சுட்டுருவோம் அப்படின்னு. ஆனால் அவன் கேட்குறதா இல்லை. தொடர்ந்து இந்திய எல்லைக்குள்ளே வர முற்பட்ட போது நம்மளுடைய பிஎஸ்எஃப் இராணுவம் அவங்கள சுட்டிருக்கிறாங்க. அதில் அவன் உயிரிழந்தான். இது ஒரு பக்கம் பயங்கரமான டென்ஷனை ஏற்படுத்தி இருக்குது. இது போக நேற்றுலேருந்து இன்னொரு செய்தி ஒன்று வர ஆரம்பிச்சிருக்குது. அது என்னென்னா, இந்த பங்களாதேஷுடைய பிஜிபி அமைப்பு இருக்கு இல்லையா, பார்டர் கார்ட்ஸ் ஆஃப் பங்களாதேஷ், அவங்க தங்களால் எல்லை முழுவதும் கண்காணிக்க முடியல அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, எல்லையில் இருக்கிற இந்த கிராமத்து மக்கள் இருக்காங்களே அவங்களில் சில அமைப்புகளை உருவாக்கி, நம்ம ஊரில் எப்படி ஹோம் கார்ட்ஸ் இருக்கிறாங்க அந்த மாதிரி பார்டர் வில்லேஜ் கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கி சில கிராமங்களில் அவங்கள 24 மணி நேரம் நைட்டெல்லாம் கூட ரோந்து பணியில் ஈடுபட சொல்கிறாங்களாம். இந்தியா ஃபென்ஸ் போடுறது இல்லையா, அதை கண்காணிக்கிறதுக்கு மிக முக்கியமாக இந்த கிராமத்து வாசிகளையே உட்கார வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. கிராமத்து வாசிகள் உட்கார்ந்துருக்கிறான், அவங்க கையில் பங்களாதேஷுடைய பார்டர் கார்ட்ஸ் பங்களாதேஷ் துப்பாக்கி எதுவும் கொடுக்கல. அதனால் அவனுங்க கண்காணித்து செய்தி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். இந்தியா அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நாம் ஃபென்சிங்கை பண்ணிகிட்டு இருக்கிறோம் நண்பர்களே. இதற்கிடையே பங்களாதேஷ் இந்திய அரசாங்கத்தோடு நாங்கள் ஒரு ரவுண்டு பேச்சுவார்த்தை நடத்தணும், நீங்கள் ஃபென்ஸ் போடுறத பற்றி, நீங்கள் உங்கள் நாட்டில் பிடிக்கிற இல்லீகல் பங்களாதேஷிகளை திருப்பி அனுப்புகிறீங்க இல்லையா, இது தொடர்பாலாம் நாம் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க டைம் கேட்டிருக்கிறாங்க. இந்திய அரசாங்கம் அதை பரிசீலிச்சுக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இதுதான் இன்னைக்கு இந்திய பங்களாதேஷ் எல்லையிலையும் இந்திய பாகிஸ்தான் எல்லையிலையும் நடக்கிற விஷயம் நண்பர்களே. இந்த செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, பாய் பாய்.